தேயிலை தாங்க தாஜ்மஹால் காசு இல்ல பானை என்ன அதான் நல்லது ராகுல். எல்லாருமே தமிழில் பதிவுகள் போட்டால் எல்லாருக்குமே புரியும். சரிங்களா? ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கும். அதனால தான் அப்படி சொன்னேன். ஓகே ஓகே. நான் இப்போது தான் அங்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னு உள்ளது எனக்கு புரிஞ்சுது. சரி 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 ஓகே. ₹300 காலியா? நடக்கட்டும். அதாவது தினசரி ₹300 காலி பண்ணிட்டு இருந்தா தப்பு. மாதத்துக்கு ஒரு முறை ₹300 காலி பண்ணால் தப்பு இல்லை. புதிய உறவுகள் வந்த உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி. கண்டிப்பாக பதில் பதிவு போடுங்க. நான் பதில் பதிவு தர்றேன். பிரகாஷ் மருமகனே வண்டிங்க அதாவது விறகு விட்டுற போகிறவங்களுக்கும் உடம்புலி இருக்கும். ஏசி ரூமில் இருந்து கம்ப்யூட்டரு ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கும் உடம்புலி இருக்கும். அப்படிதானா? உடம்பு வலின்னு சொல்லி அதுதான் தீர்வு அல்ல. அது எனக்கு தெரிந்த கருத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு மாற்று வழி கண்டுபிடிக்கலாம். $1500 சேமிப்பாகும். அப்புறம் யூடியூப் வருமானம் 24,000 சேமிப்பாகும். மருந்து செலவு 1,800 ஆகும். யூடியூப்பில் இருந்து வருமானம் வருது அப்படின்னு சொல்கிறது எனக்கு மிக மிக சந்தோஷம். அதிலும் சில நல்ல செயல்களை செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு என்ன மனசுக்கு தோணுதோ அதை செய்யுங்க. இந்த இருதய ஆப்ரேஷன் அப்படின்னு எல்லாம் இருக்குல்ல, அந்த உறவுகளை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நிறைய நல்ல செயல்களை செய்யுங்க. மொத்தம் என் வருமானம் 48,000. அதில் சரி சரி. உங்கள் கணக்கெல்லாம் ஓகே தான். கரெக்டாக செய்தால் நல்லாயிருக்கும். சரி. பில்லு போட்டாச்சா? ரூபா தர்றேன். பை டபுள் பை இருக்கு. ஆமாண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஓகேண்ணா அப்படின்னு சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். 461. உங்களுக்கு